ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 6 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து இனிமேல் ஜான் டு ஏப்ரல் மந்த் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி 20 கொஷின்ஸ் வைஸ் மேக்ஸிமம் 100லேருந்து 200 கொஷின்ஸ் வரைக்கும் மந்த் வைஸாக வந்து ரீகால் பண்ணிப்போம். இன்றைக்கி வந்து ஜான் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஓகேவா? இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் விருது 2024 யார் வந்து வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பால முருகனடிமை சுவாமிகள் அவர் தான் வந்து பெற்றிருப்பார். அடுத்ததாக ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டு 2024 இந்தியாவோட ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 85. என்எஸ்சிஐ வளர்ந்து வரும் சந்தை குறியீட்டில் முதலிடம் வகிக்கும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனா. அடுத்ததாக இந்தியாவினுடைய மிக நீளமான கடல் பாலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் சிவ்ரி டு நவசேவா அப்படின்ற இடத்துல தான் வந்து இருக்குது. அடுத்ததாக இந்திய சர்வதேச அறிவியல் விழா 2023 எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் பர்டிகுலராக வந்து பரிதாபாத் அப்படின்ற இடத்துல வந்து நடந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகளாவிய குடும்ப தினம் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1. அடுத்ததாக 6வது கேலோ இந்திய விளையாட்டு போட்டி எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து நடந்தது. இதனுடைய சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரமங்கை வேலு நாச்சியார், அதான் வந்து அந்த விளையாட்டு போட்டியினுடைய லட்சணையாக வந்து இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக வில்வித்தை விருதை வென்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷீதல் தேவி. இவங்க ஒரு ஹேண்டிகேப். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா PS ராமன். தலைமை வழக்கறிஞர்னுடைய ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 165. அதுவே சென்ட்ரலில் போகும்போது அட்டார்னி ஜெனரல் இருக்கார் இல்லையா, அவங்கள நியமித்ததுக்கான ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 76. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்தியாவினுடைய இரத்த புற்றுநோய்க்கான முதல் வாய்வழி மருந்து கண்டுபிடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெமோரியல் மருத்துவமனையில் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த மருந்து பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா பரிவால் டாட்டா. பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2024 எங்கே நடந்ததுன்னு பார்க்குறதுன்னா ரஷ்யாவில் வந்து நடக்க போகுது. பிரிக்ஸினுடைய அமைப்பில் புதிதாக சேர்ந்த நாடுகள் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா வந்து இதற்கு ஆன்சர் பண்ணோம். என்னென்ன நாடுன்னு பார்த்தீங்கன்னா எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம். இந்த நாடுகள் தான் வந்து இந்த 5 நாடுகளும் பிரிக்ஸினுடைய அமைப்பில் புதிதாக இணைந்த 5 நாடுகள். ஓகேவா? அடுத்ததாக உலகிலேயே மிக அதிக அளவில் சூரிய ஒளியை மையமாக கொண்டு மின் உற்பத்தி செய்கிற நிலையம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் நர்மதை ஆற்றின் குறுக்கே தான் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக 2023 ஆண்டில் பெண்களுக்கு எதிரான குற்ற புகார்கள் அதிகமாக பதிவாகியிருக்க எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் பிளேஸில் வந்து டெல்லி. அடுத்ததாக வந்து மகாராஷ்டிரா வந்து இருக்குது. அதாவது பெண்களுக்கு எதிரான குற்ற புகார்களில் அதிக குற்ற புகார்கள் பதிவாகியுள்ள முதல் மாநிலம் வந்து எதுன்னு கேட்டோம்னா உத்தரப்பிரதேசம். அடுத்ததாக இந்தியாவினுடைய முதல் சர்வதேச மேம்படுத்தப்பட்ட கப்பல் பழுதுபார்க்கும் மையம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து இருக்குது. அடுத்ததாக தொடர்ந்து 6 பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்த 2வது நிதியமைச்சர் யாருன்னு கேட்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். அடுத்ததாக ஒய் பாரத் மேட்டர்ஸ் என்ற புத்தகத்தை எழுதுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாலைவன சூறாவளி 2024 இராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் வந்து நடந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஸ்ருமிதி இரானி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் பேர் என்னன்னு கேட்பாங்க. புத்தகத்தினுடைய பேர் லால் சலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாநில காவல்துறை தலைவர்களான டிஜிபி ஐஜிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மாநாடு எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பர்டிகுலராக ஜெய்ப்பூரில் வந்து நடந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து அடுத்த 20 கொஷின்ஸை வந்து ரீகால் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.